അപ്പോൾ ഏലിയാവ് അടുത്തു ചെന്ന് സർവജനത്തോടും നിങ്ങൾ എത്രത്തോളം രണ്ട് തോണിയിൽ കാൽ വെക്കും യഹോവ ദൈവമെങ്കിൽ അവനെ അനുഗമിക്കുവിൻ, ബാലെങ്കിലോ அவனை அனுகமிக்குவேன். மதி இங்க சொல்லப்படுற ஒரு வார்த்தைக்கு இது ஆண்டவர் ஒரே நியமத்தை வைக்காது. எனக்கு உலகபரமான வாழ்க்கை சந்தோஷம் பழைய கால ஆனந்தம் தான் எனக்கு பேக்கனால நீ அதுக்கு பிறகு போ, நான் தடுக்கலாம். நினக்கு தெய்வம் தான் பேக்கனால நீ தெய்வத்தில் சக்கன நில்லு. உலகம் தான் பாவம் தான் பெறாதனால நீ அது சக்கன நில்லு. நீ ரெண்டு தோணியில கால வைக்கிற குணம் எனக்கு தேவையில்லாதது. நீ ஏசப்பா ஏற்றுக்கொடுத்த முன்னேற்ற வாழ்க்கையிலே நீ பல பாவத்தை செஞ்சு பணத்தை உண்டாக்கிப்பா, நீ பல காரியங்களை செஞ்சு நீ வாழ்ந்திப்பா. பாவனி எந்த தெரியலாம நீ குடிச்சு ஆர்மாதிச்சு அட்டக செஞ்சு நீ வாழ்ந்திப்பா. நீ நாலு ஜனத்து கூட கெட்ட வார்த்தை பேசிப்பா. ஆனா ஒரு குணத்துல இருந்து தானே நீ யாரை ஏற்றுக்கொண்டா? இயேசுவே இன்னுமே நட்டு வாழ்க்கையில நீ வா, நீ தான் எனக்கு எல்லாமே, இன்னுமே நான் பரிசுத்தமா வாழ்றேன், நட்டு பாவத்தை வேணும் நீ சத்தான நம்புறேன்னு சொல்றா. நீ வாயாலே நீ ஏற்று சொல்லி ஏசப்பா நீ ஏத்துக்கணும். இப்ப நீ வாழ வேண்டியதை விட்டு அதே சாக்கடவில் அல்ல, நீ ஒரு பிதி வாழ்க்கையை வாழ வேண்டியதாக்குது. நிட்டு பேச்சில் அது தெரியணும், நிட்டு நடப்பில் அது தெரியணும், நிட்டு பார்வையில் அது தெரியணும், நிட்டு சுபாவத்தில் அது வெளிப்படணும். நீ இதை செய்யாம நீ நடுவில் நின்றுகிற இயேசுவே 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 நீ ஜெபத்தா ஆண்டவர் கேட்குமா? ஒரு நாளும் கேட்க மாட்டாது. ஆண்டவர் நின்னுகிட்ட எதிர்பார்க்கிறது நெட்டி 100 நாள் உபவாசத்தை அல்ல, நெட்டி வாழ்க்கையில நீ கொடுக்கிற ஸ்தோத்திர காய்ச்சல் அல்ல. ஆண்டவர் நம்புற ஆண்டவர்கிட்ட பிள்ளைகிட்ட நீ எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்காது. அவன் நேசவரை பாவத்திட்டு வாழ்க்கையை வாழ்ந்திருந்து இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதே ஜனத்துக்கிட்ட கொண்டுக்கணும், அதே மாதிரி பேசிக்கணும், அதே பொழப்ப செஞ்சுக்கணும், அதே தப்ப வீட்டு வீட்டு செஞ்சுன்னு நான் ஒரு சோதத்தை கேட்கிறேன். ஆண்டவற்று பிள்ளை நீங்க சொல்லுங்க, ஆண்டவற்று பிள்ளை அது விசுவாசம் ஏதாவது ஒரு புத்திமுட்டு வந்தல விசுவாச வாழ்க்கையில கொஞ்ச நாள் முன்னுக்கு போகும்போது கொஞ்சம் புத்திமுட்டு வந்துடாது, பண சேவைகள் கூடியாது, மற்ற ஆவசியங்கள் வந்துடாது. செய்யறது ഈ വെയ്യ പോണല്ലേ നന്നാല് ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി മാട്ട ചെയ്യേ വീണ്ടും പഴയ എടുത്ത് പോണ കൊച്ചു നാല് സമ്പാദിച്ച് കൊച്ചു ഉണ്ടാക്കി എടുത്തേ. ഇത് എന്താ ചിന്താഗതി? ഇത് പാപം. ഇന്ന് യേസു നിന്റെ வாழ்க்கையில இனி இயேசு யதார்த்தமா வரலாம். நான் முன்னே சொன்னவர் ஒரு கூட்டம் விசுவாசி யாரு அற்புதத்தை பார்த்து வந்தீங்க, யாரோ சொல்லி கேட்டு வந்தீங்க, யாரோ பணம் சிக்கும் சொல்லி வந்தீங்க. இத மாதிரி கூட்டம் செய்யுமா கொஞ்ச நாள் தான் முன்னுக்கு போகும். அது கழிஞ்சு அவன் ஆட்டோமேட்டிக் அவன் எவிட்டது வச்சு அவட்டுக்கே போய் வந்து உருளுக்கு இடையாச்சிடும். அவன் மீண்டும் அதே பாவத்தை செய்யறதுக்கு இடையாகும். ஆனா இங்க நம்ம ராகாப் என்ற ஸ்திரீயை பார்க்கும் போது ஸ்திரீ என்ன தெரியுமா நம்பாது, கேட்ட கேள்வினால் அல்ல, இதயம் கொண்டு ஸ்திரீ இதயம் கொண்டு நம்பாது. இதயம் கொண்டு நம்புறதால அவளு உண்மையான ரட்சிப்பு உண்டாகும். அவளுக்கு ஒரு ஆபத்து வந்தப்ப ஆண்டவர் அவளுக்கு கீழ்பிடிச்சு காப்பாற்றி விடாது. ஆண்டவர் உண்மையா நம்பின வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட விடுதலை பார்த்துப்போம், ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பார்த்துப்போம். ஆண்டவர் நம்ம கூட கீழன்ற ஒரு உறப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஆனா ஆண்டவரை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் எந்த நடக்காது. பேர் ஆண்டவர், பேர் இயேசு கிறிஸ்து, பேர் சர்ச்சை போறவர். அதை விட ஒரு கொடுமையான காரியம் வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்பணும்னு அவன் வந்து செய்யறது அடையாளம் வெறும் சொவிலும் பொருளாதார கருத்தால கீட்டிட்டு அவன் யாரை காட்டும்? நான் ஒரு பெந்தெக்கோஸ்துக்காரன்னு காட்டும். பைபிள் சொல்ற ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான். அவன் மரத்துல எந்த பங்கு வேலாதோ அத்தை வச்சுதான் மரம் ஏதுண்டு தெளிவிடும். ഈ പുറമേക്ക് കീട്ടുന്നതിനാല നീനും നാനും പെന്തക്കോസ്തുകാരനല്ല, വെള്ളയും കറുപ്പും പോട്ടതിൽ പെന്തക്കോസ്തുകാരനല്ല. ആലയത്തിൽ പ്രാർത്ഥന പോർത്ത് പിന്നെ കാമ പോട്ട വായ തന്നെ വിട്ട് കൊപ്പിളിച്ചിട്ട് ഉള്ളവരും പെന്തക്കോസ്തുകാരനല്ല. இவன் நாலு குறுங்கிட்ட பேசும்போது கெட்ட வார்த்தை பேசுறவன் பெந்தெக்கோஸ்துக்காரன் அல்ல. பாஸ்டரை பார்க்கும்போது சபை பார்க்கும்போது மான்யமா நடிக்கிறவன் பெந்தெக்கோஸ்துக்காரன் அல்ல.
ஹalleluya. கர்த்தர் வேஷம் என்று வரவங்க துக்கத்தில் ஐயோ நான் பாவத்தை மன்னிச்சேன்னு வேண்டி கேட்கிறவன் அல்ல பெந்தெக்கோஸ்துக்காரன். பின்ன யார் பெந்தெக்கோஸ்துக்காரன்? அவனுக்கு உள்ளேந்து ஒரு வித்தியாசம் உண்டாகாது பாரு, அவன் தான் பெந்தெக்கோஸ்துக்காரன். இயேசு கிறிஸ்து குணங்கள், தாழ்மை, அன்பு, பாசம், அந்த மாதிரி குணங்களை யாரு புறப்படுவிக்காதோ அவன் தான் பெந்தெக்கோஸ்துக்காரன். அவன் தான் இயேசுவின் பிள்ளை. ஹalleluya. அவன் தான் உண்மையான இயேசுவின் பிள்ளை. அவன் போகும் பரலோகத்துக்கு. இத மாதிரி செய்யற கபட விசுவாசிகளை விட்டு போக மாட்டாது, ஆண்டவர் சமூகத்துக்கு போக மாட்டாது, ஏசப்பா கிட்ட நிச்சயமா போக மாட்டாது. அவன் வாழ்ந்து உலகத்துல ஏசப்பா வச்சு எத்தாசம் உண்டாக்கிவோம் நிச்சயமா நீங்க எடுத்து பார்த்தா அவனுக்கு ஆத்மீக தாகம் வைக்க மாட்டாது, அவனுக்கு வசனத்தை மேல ஆசைக்க மாட்டாது. அவனுக்கு தேவை பாஸ்டர் എന്റെ വിഷയത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം, നമുക്ക് ഒരു കൂട്ടം കട്ടണം, നമ്മിലെ കല്യാണത്തെ ചെയ്യണം, ನನಗೆ ഇന്ന தேவைக்குது, ನನಗೆ ഇന്ന தேவைக்குது, ನನಗೆ இது வேணும். ஆனா அவனுடைய வாழ்க்கையில நான் ஆத்மீயமா கொறிஞ்சு போயிட்டே, நட்டு வாழ்க்கையில ஜெபம் இல்ல, ನನಗೆ வசனமோட பந்தம் இல்ல, தேவதாசனே எனக்கு வேண்டிய பிரார்த்தியே, எனக்கு பழையபடி ஆண்டவர்ட்ட அன்பில்லை, எனக்கு இன்னும் ஜெபிக்கணும்டி அவன் கேட்க மாட்டான். காரணம் அவனுடைய நோக்கம் வேற. அவன் இயேசு கிட்ட வந்ததுக்கு நோக்கம் வேற. அவன் உண்மையா தெய்வம் யார் என்று தெரியாத ஆண்டவர்கிட்ட வந்திக்குது. ஹalleluya. பல கேள்விகளாலே, பல அறிவுகளாலே வந்தவன் அவனால பரலோகத்துக்கு போக விட மாட்டாது. இடுங்கிய பாதை இது. இது நெருக்கமான பாதை, கிறிஸ்துவோட பாதை. இந்த பலசிகளும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒரு நெருக்கடி உண்டாகும் போது அவன் உடனே செய்யது இயேசுமானா உண்டுமான இயேசுமான அப்போ அவன் எத்த பாத்திரம் இயேசு கிட்ட வச்சு இந்த இயேசுவை விசுவாசிச்சு வந்த சிங்கிட்ட வாழ்க்கையில இயேசு கூடக்கிது, அது நிச்சயம். இயேசுவா எந்தெந்தோ தேவை வேண்டி நம்பினு வந்த சிங்கதான் என்று குல ஜாதியில மத்தவோ புறமே நம்ம அவ்வளவு தெல்லட்டியும் குல ஜாதி ஜனத்திலே இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு ஓடுற பல ஒவ்வொரு ஜனங்கிட்ட வாழ்க்கையில சுபாவங்களை எடுத்து பாருங்க. நீ மத்தவனை பார்க்க வேணாம், தான் தானவே பார்த்தாலே போதும், வெளிப்படையா வெளிப்பட்டு வரும் அவன் பேச்சு. ஆலயத்தை விட்டு வேலைக்கு அவன தாமசம், அவன் பழைய தரத்தை போட்டுக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. வசனம் சொல்லாது ஒருவன் கிறிஸ்துவில் ஆயால் அவன் யாரு? அவன் யாரு? இம்மானுவேல் போல ஒரு பிதி பிள்ளை. யாரு? ஒரு பொருத பிள்ளை மாதிரி அவன் பிதாத ஆயிடுச்சு. நான் பழைய காலத்துல நான் இது மாதிரி ரவுடியா வாழ்ந்தேன், நான் குடிகாரனா வாழ்ந்தேன், நான் இவன் நல்லவனா வாழ்ந்தேன், இம்மானுவேல் சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை கீழே அவன் வாழ்க்கையில அவனுக்கு இதான் ஒரே ஒரு வாழ்க்கை. இதுக்கு கூட ஒரு விசுவாசி இயேசுவில வந்திருக்க அவன் புதுதாய் பொருத ஒரு பிள்ளை. அவனுக்கு பழைய வாழ்க்கையை போறதுக்கு ஒரு லைசன்ஸ் இல்ல, அவனுக்கு பழைய வாழ்க்கை இல்ல. இதுல வளரே கொடுமையான ஒரு விஷயம் வந்தது தெரியுமா? செய்யறவன் ரட்சிக்கப்பட்ட ஸ்நானப்பட்டவனாய்க்கும், ஸ்நானப்பட்டவனாய்க்கும் அவன் செய்யாது ஆண்டவர் நாமத்தை கேவலப்படுத்துற காரியங்களை செஞ்சிருக்கிறது. அவனுக்கு பரலோகத்துல இடம் இல்ல, அவன் பரலோகத்துக்கு போக மாட்டாத. இவன் நான் அடக்கம். ஆண்டவர் பார்க்கிறது நம்ம இருந்து புறப்படுற குணம். ஆலயத்துக்குள்ள வந்து நீ எனக்கு துதிக்கிறான்றதால ஆண்டவர் பார்க்கிறது, ஆலயத்துல வந்து நீ எனக்கு கைதட்டுறதால ஆண்டவர் பார்க்கிறது. ஆண்டவர் இது வர வாரத்துல ஒரு நாள விட நீ வாரம் முழுக்க வாழ்ற உலகத்துல வாழ்க்கை ஆண்டவர் எதை மாதிரி ஆண்டவர் பார்க்கிறது. அதுல நீ உண்மையாகிறியா, அதுல நீ பரிசுத்தமாகிறியா, அது ஆண்டவர் பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்துக்கிறார். இது நம்பர்கிட்டே கேட்க வேண்டிய ஒரு ചോദ്യം. ஆனா இன்று பெந்தெக்கோஸ்து என்ற பெயர்ல ஆண்டவர் நாமத்தை களங்கப்படுத்தினீங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கம்பெடுக்கும் போது பழசிகள் நினைக்கும், ஸ்தோத்திரம், எனக்கு பழசிகள் எனக்கு பழக்கம் இது. அசிங்க வாழ்க்கையில எல்லாம் விசுவாசிங்க தான், ரட்சிக்கப்பட்ட ஸ்நானப்பட்ட சிங்க தான். அசிங்க அடையாளம் என்ன தெரியுமா? ஹalleluya. ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு கர்த்தாவே வாழ்ந்து நிக்கிற சிங்க சொல்ற சிங்க கூடி இன்று ஒரு சக விசுவாசியை பார்த்தாலே கீழ கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்றது மடிக்காது. ஹalleluya. காரணம் என்ன தெரியுமா? அவன் புதுதாய் ஜெனிக்கலாம், புதுதாய் பிறக்கலாம், அவனுடைய குணத்துக்கு வித்தியாசம் உண்டாகாது. பெந்தெக்கோஸ்துக்காரன் அடையாளங்கள் பைபிள் பல காரியங்களை சொல்லாது. அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து புறப்படுமே தவிர உலகத்தில் யாராசா நீ பெந்தெக்கோஸ்துக்காரன் சொல்றது அந்தலே நீங்க ஃபர்ஸ்ட் மனசிலாக்கணும், அதை சோதனை பண்ணி பார்க்கணும்.
നമ്മുടെ வாழ்க்கையில பேச்சு அது கிருத்தியமாயிக்கணும், நடப்பு அது கிருத்தியமாயிக்கணும், முன்தூக்கம். அதாவது நம்ம எதுக்கு அல்லேலூயா முதல் இடத்தை கொடுக்கிறோம்? ஜெபத்துக்கு. ஸ்தோத்திரம். இந்த சடங்கா செஞ்சு நிக்குது. வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை, ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை வந்து ஆரம்பத்துல தாகத்தோட போயிருந்துச்சுன்ற வந்து அது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சடங்கு மாதிரி போய்க்கணும், அவ்வளவுதான். அதுல எந்தாவது ஏதுன்னு உண்டு. அஞ்ச சொல்ற வசனங்கள் எந்தாவது நிறைய பேர் ஆலயத்துக்கு போய் இஞ்சி வரும்போது இந்த ஆண்டவர் எந்த வசனத்தை பேசு சகோதர சகோதரி கேட்டல எனக்கு எழுத படிக்க தெரிய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. எழுத படிக்க தெரியாத வாழ்க்கையில் எனக்கு கேள்வி காரியங்கள் மட்டும் வச்சு எழுத படிக்க தெரியாத நீ எனக்கு கரெக்டா நிட்டு பணம் காரியங்களை கரகத்தியம் பண்ணி பாக்குறான். இதெல்லாம் நிட்டு வாழ்க்கையில என்ன நடக்காது? எழுத படிக்க தெரியுதில்ல, புத்தி இல்லன்னு சொல்லிட்டு உலக வாழ்க்கையில நீ கோட்டை விட்டுட்டியா? அதுல நீ கிருகிருத்தியமாக்கும் போது ஆவிக்குரியான வாழ்க்கை நீ எத்து முன்தூக்கத்தை கொடுக்க மாட்டேன்ற. எத்தனை நூல தாகம் இல்லை என்று எத்தனை பேருக்குள்ள தாகம் இது ஒவ்வொரு நாளும். என்ற பிரிய மகன் சாட்சியம் சொன்ன மாதிரி விடிகாட்டி எத்தினது ஆண்டவர் சமூகத்தில் காண்ட போது ஆண்டவர் எசப்பா நான் உதவுன்னு சொல்லி கேட்கிற எத்தனை பேருக்கு இருந்துச்சு? எத்தனை விசுவாசிக்குது? யாருமே இருக்க மாட்டாங்க. ஹalleluya. ஆளு ஒரு பாஸ்டர் மர போட வேண்டிய நிலைமை சென்ற காலத்தில் விசுவாசிகளுக்கு. காரணம் கடிஞான் எல்லாம் மனுஷனால வாழ விட மாட்டேன். கடிஞான் பேக்கு சகோதரா சகோதரி நம்ம வாழ்க்கையிலே அது யாருக்கு கடிஞான்? கர்த்தாவிட்டு கடிஞான், வசனத்துக்கு கடிஞான், பரிசுத்தாவிட்டு கடிஞான் பேக்கு. என்ன ஏதுல ஒரு பாஸ்டர் கூட நின்று திருத்தணும்ன்றதெல்லாம் மோசமான காரியம். அடிஸ்தானம் இல்லாம வேணா பில்டிங்க கட்டி பிடிக்க காரியம் இல்லை. விசுவாசின்றது பெந்தகோஸ்துகாரன்றது சொவிலும் கொரோனாலும் கீட்டி காட்டியதெல்லாம் பெந்தகோஸ்துகாரங்க. உள்ளத்துல அவனுடைய பேச்சில தெரியணும், அவனுடைய நடத்தத்துல தெரியணும். நீ பெந்தகோஸ்துகாரன் சொல்லி பல காரியங்கள் செஞ்சு நடந்தலே. அவசான ஒரு வாக்க சொல்றேன், நியாயவீதின்ற ஒரு விதி ஆண்டவர் சமூகத்தில் கீது அஞ்ச வெளிப்பட்டு வரும் கபடமாய் ஆண்டவரை நம்பின போற சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் மறுபடி ஆண்டவர் அவிக்க கொடுக்கும். ஆண்டவர் பேசாம இது ஆண்டவர் கம்பெனிக்கு நினைக்கும் போது மனசிலாக்கணும், இன்னும் ஆண்டவர் இரண்டாம் வருகை வருது. சிங்கமா வராது, ராஜாவா வராது, விதிக்க வந்திருக்குது. விதியில நம்ம அகப்பட்டு நசிச்சு போகாம இருக்கணும்னு பிரியப்பட்ட சீலே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம பயத்தோட ஒவ்வொரு நாளும் கழிக்கணும். ஒவ்வொரு பிடிக்காட்டு எத்தினால பயத்தோட மின்னு கண்டு போகணும். இது தெய்வதாசன்மாரை மட்டும் சொல்லப்பட்ட காரியம் அல்ல, கர்த்தாவில் விசுவசிக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனத்துக்கும் சொல்லப்பட்ட காரியம். அவன் பயத்தோடு உலகத்தில் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற பாவங்கள் பற்றாம அவன் பரிசுத்தமா வாழ முயற்சி எடுக்கணும். அவனுடைய వ్యక్తిபரமான வாழ்க்கையில ஜெபம் இருக்கு, தனிப்பட்ட ஜெபம் இருக்கு. ஹalleluya. தனா வட்ட வரிக்குது, தனா பைக்குது, தனா போனுக்குது எல்லாத்துக்கும். ஆனா தனா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெப வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இல்ல. ஒரு விசுவாசி தனே ஒன்றே கொண்டு தெய்வத்திட்ட பேசுறதுக்கு அவனுக்கு ஆசை இல்ல, அவனுக்கு ஆசையே இல்ல தெய்வத்தோட ஒன்றே கொண்டு பேசுறதுக்கு. காரணம் அவற்ற நோக்கம் வேற. நான் சொல்லி முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்துவா சொந்த ரட்சிதாவும் கர்த்தாவும் இயேசு தெய்வம் தான். இயேசுவை பத்தி உண்மையா தெரிஞ்சவன் அவனுடைய வாழ்க்கையில வித்தியாசம் உண்டாகும், அவனுடைய வாழ்க்கையில பயம் உண்டாகும், அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். இல்ல பழைய வாழ்க்கையில தான் வாழ்ந்து கீழே அதுல அவனுடைய வாழ்க்கையில வித்தியாசம் வரல. அவன் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், அவனுக்கு ஒரு வார்த்தை மட்டும் எந்த இடத்துல அவனுடைய உள்ள கிறிஸ்து இல்ல. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்குது. அவன் அவனவே ஏமாத்தி நிக்குது.